Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் இந்த இ-பாஸ் நடைமுறை மிகவும் எளிமையாக இருப்பதாகவும் வாகன ஓட்டுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கோடை சீசன் டைமில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இ-பாஸ் வாங்கி தான் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் பூரா முடங்கிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்தோம். ஆனால் சடனாக நம்ம வட்டார போக்குவரத்து அலுவலருடைய முயற்சினால் இன்றைக்கி அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் வழங்குறதுக்காக இங்கேயே எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுனால இது ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரே ஒரு மாதம் தான் எங்களுடைய முழு வாழ்வாதாரமே அடங்கியிருக்கு. அதில் மிகவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம இந்த கியூஆர் ஸ்கேனே வச்சுருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் அதில் போய் நம்ம எசென்சியல் ஆப்ஷன் தனியாகவே இருக்குங்க. இந்த மாதிரி டேங்க் லாரிக்கு அதை அப்ளை பண்ண உடனே அதில் 2 விதமான டேட்டு கேட்குதுங்க. இப்போது டெய்லி டூரிஸ்ட் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வருவீங்க, அது அவங்கள பொறுத்தது வெளியே போகிறது. இப்போ டேங்க் லாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வரும். அதில் நம்மளுக்கு நாளைக்கு இது டேட் அப்ளை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காகவே எப்போ வரைக்கும் இ-பாஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருதுங்க, மாதம் கடைசி வரைக்கும். அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அது ஸ்டெப்ஸும் ஈஸியாக தான் இருக்குது அப்ளை பண்ணுறது. நான் ஈஸியாக அப்ளை பண்ணி இ-பாஸ் எடுத்துட்டோம். ஜஸ்ட்டு நம்ம மேலே வரும்போது அங்கே செக் போஸ்ட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு வர மாதிரி மட்டும் இருக்கும். அது டிரைவர் கையில் வச்சுங்கன்ற மாதிரி சொல்லி ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.